بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وأحسن كما أحسن الله إليك. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: من كان في حاجة أخيه كان الله في حاجته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாட்டமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில தினங்களுக்கு முன்பு வயநாட்டு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவின் மூலம் அந்த பகுதி மக்களுக்கு சொல்ல முடியாத சேதாரங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல இடங்களிலிருந்து தேவையான உதவிகள் சென்று கொண்டே இருக்கிறது, இன்னும் செல்ல இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையாகவே மனித நேயம் இன்னும் நம் பகுதியிலே உயிரோடு தான் இருக்கிறது என்பதற்காக சான்றாக திகழ்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த நிலச்சரிவிலே எல்லா சமயத்தவர்களும் மாண்டு போனார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தன்னுடைய பொருள்களை எல்லாம் இழந்திருக்கிறார்கள். இருந்தும் கூட இந்த நிலச்சரிவில் அகப்பட்டு கொண்டவர்களை மீட்டெடுப்பதற்கும் உயிரோடோ அல்லது பிணமாகவோ அவர்களை மீட்டெடுப்பதற்கும் உடனே ஓடி போய் அந்த களம் கண்டு அந்த உதவி செய்ததில் பெரும்பாலான மக்கள் இஸ்லாமியர்கள் என்ற செய்தி வரும்பொழுது நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே பல வகையான உதவிகள் வருகிறது, அந்த மக்களுக்கு பெரிய பயனை தருகிறது. நிறைய உதவிகள் முஸ்லிம்களால் செய்யப்பட்டிருக்கிறது என்று தினந்தோறும் வாட்ஸ்அப்புகளில், பேஸ்புக்குகளில் முஸ்லிம்களுடைய நல்லதை மறைக்கும் டிவி சேனல்கள் கூட முஸ்லிம்களை இன்றைய நேரத்தில் ஆக்கிரமித்து அவர்கள் உதவியை பறைச்சாற்றி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே முஸ்லிம்கள் நல்லது செஞ்சா தன்னார்வ தொண்டு அவங்க பண்ணுனாங்க அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு போறவா டிவியில. ஆனா இது அப்படி சொல்ல முடியல. காரணம், பாதிக்கப்பட்ட மக்களே சொல்றாங்க, எங்களுக்கு இந்த இந்த உதவியை செய்யறதெல்லாம் முஸ்லிமு, இந்த பாயம்மா, இந்த பாயி அப்படின்னு அவங்களே சொல்றதுனால மறைக்க முடியாம டிவிகள் கூட, மீடியாக்கள் கூட இந்த வயநாட்டிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெரும்பாலான உதவிகள் முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் சகோதர சகோதரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேட்க கேட்க மனதுக்கு நிம்மதி தருகிறது. இந்த பகுதியில முஸ்லிமே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சில சங்கிகள் செயல்பட்டாலும் கூட சில நல்ல உள்ளம் படைத்தவர்கள் முஸ்லிம்களுடைய அந்த தொண்டை, அவர்களுடைய சேவையை அங்கீகரித்து அதை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறான்: வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். இது மூசா நபி காலத்துல இருந்த பெரிய பணக்காரன், பெரிய அழிச்சாட்டியம் பண்ணின காரூனை பார்த்து சொல்ற வசனம். ஆனா உலக மக்கள் எல்லோருக்கும் பொருந்துற வசனம். வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு உபகாரம் பண்ணின மாதிரி
நீ பிறருக்கு உபகாரம் பண்ணு. அல்லாஹ் உனக்கு அது இது எல்லாத்தையும் தந்திருக்கானா இல்லையா? அந்த மாதிரி தேவையுடையவங்க உலகத்துல இருப்பாங்களா இல்லையா? அல்லாஹ் தந்தானே நினைச்சு நீ பிறருக்கு கொடு அப்படின்னு அல்லாஹ் தஆலா காரூனுக்கு சொன்னதை குர்ஆனில் பதிவு செய்து உலக மக்களுக்கு பாடம் நடத்துகிறான் இந்த வசனத்திலிருந்து. அப்போ அல்லாஹ் பொதுவாகவே சொல்லிட்டான், அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு செய்த உபகாரம், அந்த உபகாரம் அறிவாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், உடல் உழைப்பாக இருக்கலாம். இந்த மூணையும் இன்னைக்கு நிலச்சரிவில் மாட்டிக்கொண்டவர்களும் முஸ்லிம் சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் முடிந்தவரை பொருளால் உதவி செய்கிறார்கள், முடிந்தவர்கள் உடல் உழைப்பை கொடுத்து ஒத்துழைப்பு தருகிறார்கள், முடிந்தவர்கள் நல்ல பல ஆலோசனைகளை சொல்லி அவர்களுக்கு உதவுகிறார்கள். இந்த வசனத்தை அந்த வயநாட்டிலே அகப்பட்ட மக்கள் உணர்கிறார்கள். முஸ்லிம் சமூகம் இந்த வசனத்தை கடைபிடித்து வருகிறது என்பதால் நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் கான ஃபீ ஹாஜதிஹி ஹாஜதி அஹீஹி, யாரு பிறர் தேவையை பூர்த்தி பண்ண, பிறருக்காக உழைக்க, பிறர் தேவைகளுக்காக போக இந்த செயல்பாட்டிலே இருக்கிறாரோ, கானல்லாஹு ஃபீ ஹாஜதிஹி, அல்லாஹ் தஆலா அவனுக்கு போதுமானவன். அவ்வளவுதான். இந்த ஹதீஸ் நபி மொழி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம பிறருக்கு உதவி செஞ்சா நமக்கு தேவையான உதவியை செய்ய அல்லாஹ் போதுமானவன். எங்க அல்லாவே நமக்கு போதுமானவன் ஆயிட்டா உலகத்துல வேற யாரு உதவி வேணும்? அல்லாவே இறங்கி வர்றான். யாருக்காக? பிற மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்களின் நலனில் அக்கறை கொண்டு அல்லாஹ்வே இறங்கி வருகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த சமுதாயத்துல நிறைய மக்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படும். அந்த மாதிரி சூழல் வரும் பொழுது முஸ்லிம்கள் முடிந்தவரை எங்க இருந்தாலும் தேவை உள்ளவனுக்கு ஓடி போய் உதவும். அவன் கேட்கட்டும்னு எதிர்பார்க்க கூடாது. என்னால என்ன முடியும் நான் போய் செய்யறேன், அவ்வளவுதான். அவனா என்கிட்ட கேட்டு வரட்டும், என்னை நேரடியா வந்து சந்திக்கட்டும், அல்லது என்கிட்ட நேரடியா டெலிபோன் போடட்டும், அல்லது தகவல்கள் எனக்கு காதுக்கு வரட்டும் அப்படின்லாம் இருக்கிறது நல்ல முஸ்லிமுக்கு அழகல்ல. தேவையுடையவர்கள் ஓடி போய் அவங்க தேவையை பூர்த்தி பண்ணி கொடு அப்படிங்கிறத இஸ்லாம் எனக்கு வலியுறுத்தி சொல்லுது. அல் சல்லாபி மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர். அவர் தன்னுடைய நூல், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்று நூலை எழுதும் பொழுது இப்படி ஒரு செய்தியை பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். உஹது யுத்தத்தலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பல்லு உடைக்கப்பட்டுச்சு. நபி அவர்கள் தலையில அணிந்திருந்த தலை கவசத்தால் அது அழுத்தப்பட்டு கன்னத்துல போய் பதிஞ்சிருச்சு. அந்த இரும்பு துண்டு பதிஞ்சு அந்த பதுங்கி இருந்த இரும்பு துண்டை சஹாபாக்கள் வெடுக்குன்னு உருவும் பொழுது நபி அவர்களுக்கு நிறைய ரத்தம் வெளியா, பல்லு உடைந்து பல்லுல இருந்து ரத்தம், கன்னத்துல இருந்து ரத்தம் நிறைய வலியுது. சஹாபாக்கள் ஓடி போய் தன் உயிரிலும் மேலான கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உதவி செய்கிறார். உதவி செய்ய நேரம் வரும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு வார்த்தை, இப்ப எனக்கு உதவி செய்ய இருக்கட்டும்பா, முந்தூர் அகைக்கும் உன்னுடைய சகோதரர் அங்க அவர் கஷ்டப்படுறாரு பாரு, அவரை போய் பாரு அப்படின்னா எனக்கு உதவி செய்யறது அப்புறம். ஏன்னா பெரிய தலைவர், மக்களால் மதிக்கப்படக்கூடியவர், அப்படிப்பட்ட மாமேதைக்கு எல்லாரும் உதவி செய்யறது இயல்பு. நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்துட்டீங்க, சாதாரணமான மனுஷன் நீங்க நினைக்கிறீங்களா? யார? அதாவது தல்ஹத்துக்கு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர் அந்த யுத்தகலத்துல கடுமையான பாதிப்புக்கு ஆளானாரு. அவர் ஓரத்துல கிடக்குறாரு, அவரை கண்டுக்க ஆள் இல்ல. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் துராகைக்கும் உங்களுடைய சகோதரரை பாருங்க, அவருக்கு போய் முதல்ல ஓடி உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்ன பிறகு சஹாபாக்களுடைய பெரிய கூட்டம் அவருக்கு போய் உதவி செஞ்சு அவருக்கு முதல் உதவி, காயத்தினுடைய கட்டு போடுறது, ரத்தத்தை நிப்பாட்டுறது, எல்லா உதவியும் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறான். இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டியது என்ன தெரியுங்களா? தனக்கு முதலுதவி வேணும். ஓடுற ரத்தத்தை நிப்பாட்டணும், கடுமையான காயம், வலியை சரி பண்ணணும், பல இருக்கு. அப்படி இருந்தும் கூட என்ன விட்டுட்டு அவரை போய் பாருங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தந்த பாடம். தேவை உள்ளவர்கள் முணங்கினால் கூட கேட்காவிட்டாலும் ஓடி போய் உதவி செய். இதையெல்லாம் கற்றதா என்னவோ, அதாவது தமிழ்நாட்டுல இருந்து மட்டுமல்ல பல ஊர்கள்ல இருந்தும் கூட வயநாட்டுக்கு முஸ்லிம்கள் படையெடுத்து போய் அவங்களுக்கு தேவையான உதவிகள் 1 2 இல்ல, பட்டியல் போட்டு இன்னைக்கு மீடியாக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிற என்னென்ன உதவிகள் எல்லாம், யாரு யாரு என்ன பேரு உள்ளவங்க எந்த நேரத்துல உதவி பண்ணாங்கிறதெல்லாம் பட்டியல் போட்டு அந்த உதவிகளை நீளமாக சொல்லப்பட்டிருக்கிறத. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜித் நபவியில இஅ்திகாஃப் இருக்கிறாங்க.
இஅ்திகாஃபுடைய சட்டம் என்ன தெரியுங்களா? பள்ளியை விட்டு வெளியே போக கூடாது. பள்ளியை விட்டு வெளியே போனா இஅ்திகாஃப் முறிஞ்சிரும், செல்லாது. இப்ப பள்ளிக்குள்ள, பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ள இஅ்திகாஃப் இருக்கணும், அதுதான் இஅ்திகாஃப். அப்படி ஒரு இஅ்திகாஃப மஸ்ஜித் நபவியில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. இருக்கும் பொழுது ஒருத்தர் ரொம்ப கவலையோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு வந்து, அந்த ரவுதாவுக்கு வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல சலாம் சொல்லி ஒரு நீண்ட நேரம் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கஷ்டம் நஷ்டம் அது இது எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட சொல்லி அந்த கபருக்கு பக்கத்துல இருந்து துவா செஞ்சுக்கிட்டு இருக்கார். சத்தமா துவா செய்யறார். இவங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு காதுல விழுந்துச்சு. விழுந்த உடனே நேரா அவர்கிட்ட போனாங்க. தம்பிங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல இவ்வளவுக்கு தேவை இருக்கு, சரி வாங்க போவோம் அப்படின்னு கையை பிடிச்சுக்கிட்டு பள்ளியாசலை விட்டு வெளியே போனாங்க. வெளியே போகும்போது அவர் சொன்னாரு, நீங்க இஅ்திகாஃப்ல இருக்கிறீங்க, இஅ்திகாஃப் இருக்கும்போது பள்ளியாசலை விட்டு வெளியே வரக்கூடாத, நீங்க யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணா பரவாயில்லையே, ஏன் நீங்களே வரணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். அப்பதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அதாவது எந்த அளவுக்குன்னு கேட்டா, மன் மஷா ஃபி ஹாஜத்தி அஹீஹி, ஒரு தேவைக்காக ஒரு சகோதரன் முறையிடும் பொழுது அந்த சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு மனிதன் நடந்து போனால், கான கைரல் லஹு மின் இஅ்திகாஃபி 10 சினீன், 10 ஆண்டு காலங்கள் பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருந்த நன்மை அவருக்கு கிடைக்கும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸை நான் கேட்டிருக்கிறேன், அதனால உனக்கு உதவி செஞ்சா 10 வருஷம் பள்ளிவாசல் இஅ்திகாஃப் இருந்த நன்மை கிடைக்கும், அதனால நானே வர்றேன், வா உனக்கு என்ன வேணும் உதவி அப்படின்னு அவரை கூட்டிக்கிட்டு போய் உதவி பண்ணாங்க. அப்படிங்கிற ஹதீஸ் தபரானிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சமூகம் இது போன்ற ஹதீசுகளால், இதெல்லாம் இது போன்ற வரலாற்று செய்திகளால் பண்படுத்தப்பட்டதால், இது போன்ற இயற்கை பேரிட நேரங்களிலே ஓடி ஒத்துழைக்கும் மனப்பான்மை பிற சமூக மக்களை விட முஸ்லிம்களுக்கு நிறைய என்பதாக பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு கேட்டா, அதாவது வந்து சூரல் மலை, முண்டக்கான இந்த மாதிரி ஏரியாக்கள்ல தான் நிறைய சேதாரம் வந்துச்சு. இந்த சூரல் மலையில அதாவது கடுமையான வெள்ளப்பெருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆத்துக்கு அந்த பக்கம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முதலுதவி தேவைப்படுகிறது, நிறைய சேதாரம் ஆகியிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்துல அந்த மீட்பு குழுவாக போனவங்க ஒரு மசூரா பண்ணி, யார அனுப்புறது உதவிக்கு, முதல் உதவி பண்ண, இப்போதைக்கு நமக்கு தேவை ஒரு டாக்டரோ அல்லது நர்ஸோ வேணும், அவரை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனடியாக இந்த ஜிப் லைன் சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரைக்கும் ஒரு இரும்பு கம்பியை கட்டி அது மேல ஒரு கொக்கியை போட்டு அந்த கொக்கியை நம்ம மேல சொருவிக்கிட்டு அப்படி தள்ளி விட்டோட சர்றன்னு போகுமா இல்லையா, அதுக்கு பேரு ஜிப் லைன் சொல்றான். அந்த ஜிப் லைனை ரெடி பண்ணி யாரு போறது, ஆம்பளைங்க யாரும் டாக்டர் கிடைக்கல, ஆம்பளைங்க யாரும் நர்ஸ் கிடைக்கல, சாதாரண ஆம்பளைங்க போனா பயன்படாது. அப்படிங்கும் பொழுது அந்த செய்தி கேட்டு ஓடி வருது ஒரு அம்மா. அதாவது கூடலூர், தமிழகத்தினுடைய கூடலூர் பகுதியில இருந்து ஒத்துழைப்புக்காக, மீட்பு குழுவுக்காக அந்த குழுவிலே போன ஒரு நர்ஸ் சமீனா அப்படிங்கிற ஒரு பெண். அந்த பெண் என்ன பண்ணுது, அந்த கேட்ட உடனே முழுமையான ஆடைகள் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு, தன்னை முஸ்லீம்னு காட்டிக் கொள்ளாம, தன்னை பெண்ணுன்னு கூட காட்டிக் கொள்ளாம முழுமையா அணிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போய் நின்றா, நீ யாரு என்னன்னு விசாரிக்கும் பொழுது முஸ்லீம் பொம்பளை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பொம்பளை எல்லாம் போக கூடாதுங்க, இந்த ஜிப்புல அப்படி தானா உருவி எல்லாம் பொம்பளை போக முடியாது, கஷ்டம், கீழே விழுந்தா ஆறு உசுரே போயிடும், ஆம்பளை தான் வேணும். அப்படிங்கும் பொழுது அந்த அம்மா மீண்டும் சொல்றாங்க, இல்ல என் உயிரை நான் பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நெடுந்தூரத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன், நான் ஒரு நர்ஸு, நான் போறது சரியா இருக்கும், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என்னை அந்த ஜிப்ல அனுப்புங்கன்னு சொல்லி அதன் பிறகு அனுப்பப்பட்டு கிட்டத்தட்ட 35 பேருக்கு அந்த அம்மா அதிரடியாக சிகிச்சை பண்ணி முதலுதவி பண்ணி அவர்களுடைய பெரும் துயரை துடைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான செய்தி. இதை செஞ்சது யாருங்க, ஒரு முஸ்லிம் பெண், யாரும் கேட்கிற வான்னு கூட அந்த அம்மாவா போய் அங்க போய் மல்லு கட்டி அந்த உதவியை வேணும்னு செஞ்சு அவங்க போய் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா, அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இந்த சிந்தனை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு யாரு தந்தது? இந்த குர்ஆனும் ஹதீஸும் இஸ்லாம் காட்டிய நல்ல பண்புகளும் தான் அவர்களுக்கு காட்டி தந்தது. அதே போல அங்க பாதிக்கப்பட்ட பல பேர் இருக்கிறாங்க, ஆம்பளை பொம்பளை பெரியவங்க, அவங்க சின்ன பிள்ளை எல்லாரும். இந்த பெரிய மனுஷவங்க சில பேரு ஏதாவது ஒண்ண சாப்பிட்டுக்கலாம் இல்லையா, எதையாவது சோறு இல்லாட்டி பிரெட் இல்லாட்டி ஏதாவது ஸ்வீட்டு காய் எதையாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம், எப்படியாவது அந்த 2-3 நாள் 4-5 நாள் இருந்துடலாம். அட பால் குடிக்கிற பிள்ளைக்கு என்னங்க வழி, பால் குடிக்கிற பிள்ளை தானா இருக்குது, தாய் செத்து போயிருக்காளே, அந்த நிலச்செரும்புல மாட்டி போயிட்டாலே,
எத்தனையோ பாலுகுடி குழந்தை கத்திக்கிட்டு கிடக்குது, பாலுக்கு வழி இல்ல. பால் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு கொடுத்தா உசுர் பிழைக்க முடியும், வேற எதை கொடுத்தாலும் செத்து போயிடும். அப்படி ஒரு பாலுகுடி பருவத்துல 4 மாசம் 5 மாசம் பிள்ளைக்கு எதை கொடுப்பீங்க சாப்பாடுன்னு? பிள்ளைய உசுராசனமா இல்லையா? அந்த நேரத்துல கூட அப்துல் அஜீஸ் ஒரு முஸ்லிம் சகோதரர் அவர் இப்படி தகவலை கொண்டு போய் சேர்க்கிறாரு. என் மனைவிக்கும் குழந்தை பிறந்து இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, என் மனைவியுடைய மார்பிலும் பால் சுரக்கிறது, அவள் பேரு ஷானிபா, அவள் பால் கொடுக்க தயாராக இருக்கிறாள். இந்த முகாமில் எங்கேயாவது பச்சை பிள்ளை இருந்தா கொண்டு வாங்க, அல்லது பிள்ளை இருக்கிற இடத்தை சொல்லுங்க, என் மனைவியை நான் அனுப்பி என் மனைவி அந்த பச்சிலம் குழந்தைக்கு பால்குடி குழந்தைக்கு பால் புகட்டி பசியை போக்குவாள் அப்படின்னு அறிவிச்சாங்களே. அறிவிச்சு அதே மாதிரி போனா அந்த பொம்பளை, அந்த முஸ்லிம் பெண் போனால் போய் சின்ன சின்ன அழுதுகிட்டு இருக்க குழந்தைக்கு மார்புல தூக்கி பால் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இது எங்கேயாவது பார்க்க முடியுமா? இது மாதிரி நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்க உலகத்துல பெத்த பிள்ளைக்கு பால் கொடுத்தாலே அழகு போயிருந்து பால் கொடுக்க மறுக்கிறாளே எத்தனை பொம்பளை. சில பேர் என்ன பண்றான், நேரடியா வாய் வச்சு மார்புல பிள்ளை பால் குடிச்சுன்னா மார்புல வீணா போயிருந்தோம்னு மிஷினை வச்சு கறந்து மாட்டுல பால் கறக்க மாதிரி கறந்து வாயில ஊத்துறா பெத்த பிள்ளைக்குங்க. இன்னைக்கு அப்படி போய்கிட்டு இருக்க சமூகத்துல யாரோ பெத்த பிள்ளை, அது முஸ்லீமா இருந்தாங்க, கிறிஸ்துவனா இருந்தாங்க, இந்துவா இருந்தாங்க, தாழ்ந்த ஜாதி என்ன உயர்ந்த ஜாதி என்ன யாரா இருந்தாங்க, யாரு பெத்த பிள்ளையா இருந்தாங்க, நான் பால் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு முஸ்லிம் பெண் போய் அங்கே பால் கொடுக்கிறாள் என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான செய்தி! இந்த முஸ்லிம் சமூகத்தை இந்த குர்ஆன் ஹதீஸும் எவ்வளவு அழகாக கட்டமைத்திருக்கும். ஆச்சரியம், வேதனையான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த அறிக்கையை வெளியிட்டாராலே அப்துல் அஜீஸ்ங்கிறவரே, ஒரு அங்க இருந்த ஒரு மூதேவி, ஒரு ஷைத்தான் இப்படி கமெண்ட் கொடுத்தான், நக்கல் கொடுத்தான். அதாவது நானும் பசியா இருக்கிறேன், எனக்கும் பால் கொடுத்தான்டான். அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவன் கையவே ஒடிச்சு விட்டாங்க. ஏண்டா இதுல நக்க நையாண்டி அவன் யாரா என்னன்னு பார்த்தா சங்கி கூட்டத்துல ஒருத்தன் முஸ்லீம் பிள்ளை பால் கொடுக்குதுன்னா அதை வரவேற்கிறத விட்டு அதை கேலி பண்றான்னா விடுவாங்களா இல்லையா? கைய ஒடிச்சு கையில கட்டு போட்டு அவனை படம் எடுத்து அவன் யாருன்னே இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த அளவுக்கு எங்கேயும் பாதிக்கப்பட்ட அங்க கூட கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி பண்றதுக்குன்னு சில சங்கிகள் தெரியுறான். முஸ்லீம் சமூகம்னா அது அவனுக்கு மேற்கொண்டு அதாவது எதையாவது வம்புழுக்கணுங்கிற அடிப்படையில செய்யறான். அதே மாதிரி சில சங்கிகள் இப்படி கமெண்ட் போறான் பேஸ்புக்ல, அதாவது இந்த வயநாட்டு பகுதியில நிலச்சரிவு வந்துச்சா வரட்டும், நல்லதுதான், எங்க பேருக்கு இப்போ ஓட்டு போடல, எங்க வேட்பாளருக்கு ஓட்டு போடல, வேற ஆளுநரை நீங்க ஜெயிச்சு வச்சீங்க அப்படின்னு வேதனையான விஷயத்தை அவன் சந்தோஷமாக்கி கமெண்ட் போட்டு அதுல அவன் சந்தோஷம் அடைகிறானே. அது எந்த நேரத்துல எதை சொல்லணும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும் எதுவுமே தெரியாம இவனுக்கு தன் இனம் தன் கொள்கை இவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், இவங்களை எதிர்த்தவங்க எல்லாம் நாசமா போனாலும் பரவாயில்ல, வீணா போனாலும் பரவாயில்ல மனநிலையில இருக்கிறானே. இந்த நிலச்சரிவு இது போல நிறைய பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறது. அதாவது சில முஸ்லிம் சமூகம், அதாவது ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அங்கே களப்பணியாற்ற போறாங்க. அங்க போய் அது இது மக்களுக்கு எல்லாம் உதவி செய்வது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய கிட்டத்தட்ட ஒரு 60-70 பவுன் இருக்கக்கூடிய 60-70 சவரன் இருக்கக்கூடிய தங்க நகை ஒரே இடத்துல கிடைக்குது, வெள்ளி பொருள் ஒரே இடத்துல கிடைக்குது, சில குறிப்பிட்ட காசு பணம் ஒரே இடத்துல கிடைக்குது. வந்தவங்க அப்படியே அதை எல்லாம் எடுத்து அமானித பொருளாக அல்லாவுக்கு பயந்தவர்களாக அவர்களுக்கு தேவை இருந்தும் கூட இது பிறருடைய பொருள், இதை தொடக்கூடாதுன்னு சொல்லி அதையெல்லாம் சேகரம் பண்ணி தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் காசு பணங்கள் இது எல்லாம் அப்படியே சேகரம் பண்ணி அங்க ரோந்து பணியில இருந்த காவலர்கள் கையில ஒப்படைச்சாங்க. அதுவும் கூட செய்தியின் மூலமாக வந்தது. இவ்வளவு அமானிதத்தை பாதுகாக்கும் பண்பை எல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு இந்த குர்ஆனும் ஹதீஸும் தானே கற்று தந்திருக்கிறது. அடுத்தவன் பொருள் ஆசைப்படக்கூடாது. எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க, நகைய உடையவங்க காசு உடையவங்க செத்து போயிட்டாங்க, யாரும் கேட்க ஆள் இல்ல, வரப்போறதுல வச்சுக்கலாம். ஆனா அது வேண்டாம், அது வேண்டாம், அது அரசுக்கு போகட்டும், அதை வித்து பிறருக்கு தேவையானவர்களுக்கு அந்த காசு போட போய் உதவட்டும் அப்படிங்கிற உயர்ந்த மனப்பான்மை இருந்ததா இல்லையா? இதுதான் முஸ்லிம்கள் எவ்வளவு ஒரு ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். இது மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் வருது. அதாவது கோழிக்கோட்டில இருந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் வர்றார். அந்த சகோதரர் என்ன பண்றாருன்னா, அவர் பேர் முகமது மன்சூர். நேரா கேரளத்தினுடைய முதலமைச்சரை அவரை போய் பார்த்து அவரிடத்துல நேரடியாக அவர் பேசுகிறார். அவர் பேரு அதாவது
முகத்தபீர் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி கோழிக்கோட்ல ஒரு பெரிய பணக்கார பெரிய ஜுவல்லரி வச்சிருக்கார். அதனுடைய சேர்மன் அவர் தான் முகமது மன்சூர். அவர் நேரா வந்து என்ன சொல்றாருன்னா, சூரன்மலை பகுதியில பாதிக்கப்பட்ட அந்த நிலச்சரிவினுடைய வீடு வாசல் மனைவி மக்கள் அது இது இழந்து நெருக்கடியாக நிற்கக்கூடிய 100 நபர்களுக்கு என்னுடைய தங்க நகை கடையில 100 பேருக்கு நல்ல சம்பளத்துக்கு உடனே வேலைக்கு நான் சேர்த்துக்கிறேன். எப்படி உடனே வேலைக்கு நான் சேர்த்துக்கிறேன். காசு போட சில பேர் வாங்க விரும்ப மாட்டாங்களா இல்லையா? நான் வேலைக்கு அவங்கள 100 பேருக்கு உடனே வேலை தர்றேன். அது அல்லாம என் கடையில வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்னா வியாபாரிகளாக இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் வியாபாரம் செய்து கொள்வதற்கு நான் கோழிக்கோட்டுல ஒரு பெரிய மாடு கட்டி வச்சிருக்கேன். அதுல சில கடைகள் காலியாக இருக்கு. அவங்க எனக்கு எதையுமே தர வேண்டாம், அட்வான்ஸ் வாடகை அது எதையும் தர வேண்டாம். அந்த கடையை அவங்க எடுக்கட்டும், அவங்க வியாபாரம் பண்ணட்டும். என்ன வியாபாரம் பண்ண நினைக்கிறாங்களோ அதுக்கு பொருளாதாரமும் நான் தரேன் அப்படின்னு அங்க அவர் வாக்கு கொடுக்கிறார். அதே போல அந்த சூரன்மலை பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் கல்வியை மீண்டும் தொடர்வதற்கு என்னால் என்ன உதவி நீங்க கேட்கிறீங்களோ அதை முழுவதுமாக மறுக்காமல் நான் தர முடியும் அப்படின்னு ஒரு பெரிய கோடீஸ்வரர் வாக்கு கொடுத்து அதை செய்வதற்கு தயார் நிலையில இருக்கிறார். அதையும் பேட்டிகள் மூலமாக நாம் கண்டோமா இல்லையா? இது மாதிரி 1-2 உதவியா எக்கச்சக்கமான உதவி. அந்த பகுதியில பெரிய வெள்ளம், அதே போல நிலச்சரிவு இதெல்லாம் ஏற்பட்டுருச்சு. மக்கள் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டான முஸ்லிம் சமூகம், அதாவது முஸ்லிம் யூத் அப்படின்னு ஒரு விளம்பர பலகையை போட்டு, அதே போல ஒயிட் கார்டு ஃபுட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு பேனரை ரெடி பண்ணி கோழிக்கோட்டில இருந்து அவங்க நிறைய காசு பணங்களை பொருளை அட்டை இதை திரட்டி கொண்டு போய், அதாவது சூரன்மலை போற வழியில புத்துமலைன்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல முகாம் போட்டு அவங்க என்ன பண்றாங்க, சாப்பாடு ரெடி பண்றாங்க. இப்ப வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அங்க சாப்பாடு ரெடி பண்றாங்க. எந்த அளவுன்னு கேட்டா கிட்டத்தட்ட காலையில 6 மணிக்கு 60 பேர் கொண்ட குழு சாப்பாடை தயாரிக்கிறார்கள். சாப்பாடு தயாரிக்க ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் சாப்பாட்டு பணி நடக்குது. ஒரு நாளைக்கு அவங்க 10,000 பேத்துக்கு சாப்பாடு போடுறாங்க. 10,000 பேத்துக்கு என்னங்க சாப்பாடு போடுறீங்க அப்படி அவங்ககிட்ட பேட்டி கேட்கும் பொழுது அவங்க ஏன்னா வந்தது போனது கஞ்சி கிஞ்சி அப்படிலாம் அவங்க சொல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, காலையில தேவைப்பட்டா பரோட்டா, அதே போல அவங்களுக்கு தேவைப்பட்ட பிரியாணி, காஸ்ட்லியான உயர்வான ருசியான நல்ல தரமான உணவுகளை அவர்கள் பிரியாணி உட்பட அவர்கள் கறி அது இது இறைச்சி எல்லாமுமாக அந்த உணவுகளை 10,000 நபர்களுக்கு தருகிறார். அதுல 10,000 நபர்கள் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்ல, அங்க சோசியல் சர்வீஸுக்கு போயிருக்காங்களா இல்லையா, அங்க காவல்துறை போயிருப்பாங்களா இல்லையா, அங்க பிற மக்கள் போயிருப்பாங்களா இல்லையா, அவங்க எல்லாரும் அந்த அந்த இதுக்கு வந்து சாப்பிடலாம். அவங்க அடிச்சு வச்சிருக்க அந்த சாப்பாட்டு இடத்துக்கு வந்து எல்லாரும் சாப்பிடலாம். நீ யாரு என்ன எதையும் அவங்க விசாரிக்கிறதுல 10,000 பேருக்கு தினந்தோறும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வயிறார சாப்பாடு, வயிறார சாப்பாடு. அதை சாப்பிட்ட ஒரு பெண் கண்ணீர் மல்க மல்க பேட்டி கொடுக்கிறாள். அதாவது இதை போல உபகாரிகள் முஸ்லிம்களை இதுவரை நாங்கள் காணவில்லை, அவ்வளவு உபகாரத்தை இந்த முஸ்லிம் சமூகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதாக அவள் பேட்டி கொடுப்பதை கூட சில டிவிகளின் மூலமாகவே வெளிவந்திருக்கிறது. இந்த செய்தி எல்லாம் வாட்ஸ்அப்லயே வந்தது, பேஸ்புக்ல வந்தது, அதோட டிவிகள்ல வந்திருக்குது. இது மாதிரி நிறைய செய்திகள், எக்கச்சக்கமான செய்திகள் இன்னும் தினந்தோறும் பார்க்க பார்க்க ஆச்சரியமாக சந்தோஷமாக அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டும் விதத்திலே, அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யும் விதத்திலே வேற எந்த சமூகமும் இவ்வளவு ஆர்வப்படலைங்க. உஸ்ர கொடுத்து மீட்டுவதிலும் சரி, பொருளாதாரத்தை கொடுத்து மக்களுக்கு உதவி செய்வதும் சரி, எல்லா வகையிலான உதவிகளையும் முஸ்லிம் சமூகம் பிற சமூகத்தை விட நிறைய அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு அம்மா இப்படி பேட்டி கொடுக்குது, நிலச்சரிவு நேரத்துல, அதாவது நிலச்சரிவு ஆரம்பிச்சிருச்சு, அதிகாலையில ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனேயே பள்ளிவாசல்ல இருந்து அந்த பள்ளிவாசலுடைய மைக்கில இருந்து இப்படி அனௌன்ஸ் பண்ணப்படுது, அதாவது நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது, அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள், முடிந்தால் நீங்கள் எங்கள் பள்ளிவாசலை நோக்கி வாருங்கள் அப்படின்னு நிலச்சரிவுல சப்தம் வருது. ஒரு அம்மா சொல்லுது, அதிகாலை நேரத்துல பாங்கு சப்தம் கிடையாது. அந்த அம்மாவே சொல்லுது பாங்கு சப்தம். ஒரு இந்து பெண், பாங்கு சப்தம் எங்களுக்கு தெரியும், பாங்கு சப்தம் இல்ல, அதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு சப்தம் வருது, என்னடா இப்படி சப்தமா வருது, தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வெளியே போய் பாக்குறேன், என்னுடைய வீட்டு முற்றம் நிறைய தண்ணீர் நிரம்பி விட்டது, தண்ணீர் நிரம்பி விட்டது.
ஏதோ ஆபத்து வந்திருக்குன்னு நான் உணர்ந்து தொட்டியில தூங்க என் குழந்தைய தூக்கி மார்புல போட்டுக்கிட்டு முடிஞ்ச முறைக்கு வெளியே வந்து பார்த்தா கடுமையான இருட்டாக இருக்கு. சத்தம் மட்டும் வருது, இருட்டா இருக்கு. நான் நிக்கிற வீட்டுக்கு வெளியே நிக்கிறத பார்த்துட்டாங்க சில சகோதரர்கள். லைட் அடிச்சு நேரா எனக்கு பக்கத்துல வந்து, இங்க நிக்காதீங்க, உயிருக்கு ஆபத்து, உங்க குழந்தையோட என்னோட பின்னாடி வாருங்க, பக்கத்துல பள்ளிவாசல்ல இடம் இருக்கு, நீங்க தங்கிக்கலாம், பிறகு பார்க்கலாம்னு சொல்லி என்னை கை தாங்களாக என்னையும் என் பிள்ளையும் அப்படியே கூட்டிக்கிட்டு போனாங்க. எனக்கு கண்ணீர் வந்து விட்டது. என் உயிரை காப்பாற்றியதுக்காக இறைவனே வந்து விட்டானோ என்று எனக்கு என்ன தோன்றியது. பள்ளிவாசல்ல போய் பார்த்தா அந்த அம்மா சொல்லுது, இந்த பள்ளிவாசல்ல பெரும்பாலும் ஆம்பளைங்க தானே அனுமதிப்பாங்க, பொம்பளை என்ன இவர் கூப்பிடுறாரு, நான் தான் போகலாமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் என் உள்ளத்துக்குள்ள வந்துச்சு. அதையும் மீறி அந்த பள்ளிவாசலுக்குள்ள போனா அங்க முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல, எல்லா சமூக மக்களும் பள்ளிவாசல்ல இருக்கிறார்கள். முஸ்லீமு, இந்து, கிறிஸ்டினு, தாண்ட ஜாதி, உயர்ந்த ஜாதி, அவன் இவன் தோணா குருத்தி எல்லாரும் பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறது மட்டுமல்ல, என் பிள்ளையினுடைய தூக்கம் கெடக்கூடாது என்பதற்கு அங்கே ஒரு தொட்டியை அமைத்து தந்தார்கள். என் பிள்ளை தூக்கத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தது. தூக்கத்தை கிடைச்சிடக்கூடாது, எல்லாம் அதிகாலையிலே நடக்குது. அதிகாலையிலே தஹஜ்ஜுடைய நேரத்தில் நடக்குது. அந்த அம்மா பிறகு முன் சென்ற காலத்தில் நடந்த நிகழ்வை சொல்லுகிறாள். இந்த பள்ளிவாசல்ல கட்டும் பொழுது என்னுடைய சகோதரன் ஒருத்தர் வந்தார். வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பள்ளிவாசல் கட்டுறாங்க, ஒளிபெருக்கி வைப்பாங்க, இனிமே இது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், பக்கத்துலலாம் நாங்க கையெழுத்து வாங்கிட்டோம், அந்த பள்ளிவாசல ஒளிபெருக்கி வைக்க கூடாதுன்னு நம்ம மனு கொடுக்கறது கையெழுத்து வாங்கிட்டோம், நீயும் ஒரு கையெழுத்தை போடு அப்படின்னு ஒரு சகோதரர் வந்து கேட்டாரு. நான் போட மறுத்துட்டேன். அப்ப அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, கையெழுத்து போட மாட்டேன், நீ அனுபவிக்க போறேன்டாரு. ஆமா, நிச்சயமாக எந்த ஒளிபெருக்கி வைத்தால் துன்பம் என்று அதை தடுப்பதற்கு முயற்சித்தார்களோ அதே ஒளிபெருக்கியின் மூலமாக இன்று நானும் என் குழந்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் சொன்னது நடந்தது. ஆமாம், நான் நல்ல விதமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பொண்ணே பேட்டி கொடுக்கிறான், அந்த பொம்பளையே பேட்டி கொடுக்கிறான். மைக்கு வைக்குவதற்கு தடை ஏற்படுத்த முயற்சித்தார்கள். அதே மைக்கு தான் என்னையும் என் பிள்ளையும் மட்டுமல்ல பலர்கள் உயிரை அந்த நேரத்தில் காப்பாற்றியது என்பதாக சொல்லுகிறாள். என்றால் எவ்வளவு உபகாரங்களை பள்ளியை சார்ந்தவர்களும் பள்ளி உடையவர்களும் செய்திருப்பார்கள் என்று கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அதே அந்த முண்டக்கை பகுதியில, அதாவது அங்க இருந்த பள்ளிவாசல் இப்ப அந்த பள்ளிவாசல் இல்ல, அந்த பள்ளிவாசல்ல ஷிஹாபுத்தீன் ஃபௌசி, அதாவது ஆலிம் ஒருத்தர் பள்ளிவாசலுடைய இமாம், தமிழ்நாட்டினுடைய ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடலூர் என்ற ஊருக்கு அருகில் இருக்க ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்திலிருந்து அந்த பகுதிக்கு போய் அங்க இமாமா இருக்கிறார். அந்த இமாமுக்கு வயசு தற்சமயம் 38 வயசு. கல்யாணம் முடித்த புதிது, குழந்தை கிடையாது, ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, தாய் தகப்பன், இதோட அங்க போய் வேலை பார்க்கிறாரு. இந்த நிலச்சரிவுக்கு சில நாளைக்கு முன்னாடிதான் தகப்பனார், அவருடைய தகப்பனார் முஸ்தபா மகன்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுறாரு. ஷிஹாப், நீ ஊருக்கு வந்திருப்பா, நீ இல்லாம எங்கனால இருக்க முடியல, வேற இடம் நம்ம பார்த்துக்கலாம் பள்ளிவாசல் இமாமத்து பணிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்னண்டா, இந்த ஊர் எனக்கு பிடிச்சு போச்சு, இந்த ஊர் மக்கள் இந்த நல்ல விதமா பழகுறாங்க, நான் அந்த ஊர் மக்களோட இருந்துடுறேன் அப்படின்ட்டு ஏதோ பசை போட்டு ஒட்டியதை போல என் மகன் அந்த ஊரில் இருப்பதை பிடிவாதத்தோடு இருந்தான். அப்படிப்பட்ட அந்த ஷிஹாபுத்தீன் அந்த ஆலிம் சார் தான் மைக்கில் அறிவிக்கிறாரு, பெருவெள்ளம் வர இருக்கிறது, நிலச்சரிவு வர இருக்கிறது, எல்லோரும் பாதுகாப்பான இடங்களில இருங்கள் அப்படின்னு மைக்கில் அறிவிக்கிறாரு. அறிவிச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ளே பெருவெள்ளம் வந்தது, அவரையும் இல்லாமல் ஆக்கியது, பள்ளிவாசலையும் இல்லாமல் ஆக்கியது. பிறகு மீட்பு குழு அவரை எங்கே இருந்து மீட்டார்கள் என்றால் பள்ளியினுடைய கீழ்த்தரத்தில் இருந்து அவர் உடலுக்கு எந்த சேதாரமும் இல்லாத அளவுக்கு நல்ல முறையில் இறந்து கிடந்தார். அவரை மீட்டு கொண்டு போய் அவரை சொந்த ஊருக்கு கொண்டு போனார்கள். இந்த தகவல் எல்லாம் யார் சொல்றான்னு கேட்டா, தமிழ்நாட்டினுடைய ஜமாத் உலமாவுடைய பொறுப்புகளில் இருப்பவர்கள் இந்த தகவல்களை சேகரம் செய்து குறிப்பிட்டு அந்த ஊருக்கே போனான். அந்த ஊருக்கே போய் மகனை பத்தி விசாரிச்சு அந்த ஜனாசாவோட அடக்கம் பெற்ற இடத்துக்கு போய் அவங்க ஒரு ஈசா சவாபு செஞ்சு அந்த தாய் அந்த தகப்பனார் முஸ்தபா பாய்க்கு ஒரு ஆறுதலை சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை இழப்பீடு தொகையாக தமிழ்நாட்டுடைய ஜமாத் உலமா அவர்களுக்கு ஒரு பெரும் தொகையை அந்த குடும்பத்தாருக்கு தந்தது. அப்ப முஸ்தபா பாய் அந்த ஆலிம் சாவுடைய தகப்பனார் சொன்னாரா ஒரு வார்த்தை, பள்ளிக்குள் வச்சு மறிக்கான் என்ற மோன் நசீபுக்கு டீ அப்படின்னு வார்த்தை சொன்னாராம் மலையாளத்துல. அதாவது பள்ளிவாசலுக்குள்ள மவுத்தாகிற பாக்கியம் பிள்ளைக்கு கிடைச்சிருக்குதுன்னு
பிள்ளை இழந்த சோகத்தை விட பிள்ளைக்கு கிடைத்த மரண பாக்கியத்தை நினைத்து சந்தோஷப்பட்டிருக்கிறார். யாருக்கு தான் வராது? பள்ளிவாசலுக்குள்ள மக்களுக்கு மத்தியில அறிவிப்பு செய்து கொண்டு மக்களை விழிப்புணர்வு கூட்டி கொண்டு இருக்கும் போது ஒரு மௌத்து வருதுன்னா அதன் பார்வை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது? ஷஹீத் என்று பார்க்கிறது. ஷஹீதுடைய அந்தஸ்தில் அவரை பார்க்கிறது. மக்களை விழிப்புணர்வு ஊட்டி பள்ளிக்குள் இருந்து மக்களை எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்க பெரும் பாதிப்பு வந்து உயிரை அவரை பிடிக்கிறது என்றால் அவர் ஷஹீது தான். அதை விட வேற என்ன மொழியில நம்ம சொல்ல முடியும்? அப்படியாக இன்றைக்கு அந்த முண்டக்கை பகுதியை பேசுபவர்கள் எல்லோரும் அந்த ஆலிமை பேசாமல் இருக்க முடியாது. பள்ளிவாசல இமாமாக இருந்தவர் இமாமு தானே என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக அவர் அந்த பகுதியிலே மிகவும் பேசும் பொருளாக போயிருக்கிறார் என்றால் ஆச்சரியமாகத்தானே இருக்கிறது. இதுல ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டா, சென்ற வாரத்துல இந்த வாரம் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஜமாஅத் உலமா அறிவிக்குது, உங்க பள்ளிவாசல்கள்ல அந்தந்த பள்ளிவாசலுடைய இமாம்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, முடிந்தவரை உங்க பள்ளியில ஜும்மாவுல நீங்க அறிவிப்பு செஞ்சு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதேனும் நிதி திரட்டி கொடுங்க. அதை கொண்டு போய் இனம் மொழி அது இதுன்னு பார்க்காம ஜாதி மத பாடுபாடு பார்க்காம நம்மளால் ஆன உதவியை அவங்களுக்கு செய்வோம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நிதிகள் எல்லாம் திரட்டப்பட்டது. குறிப்பாக சென்ற வாரத்துல நம்ம பகுதியினுடைய சின்ன பள்ளிவாசல ஒரே பள்ளியில 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க, நிதியாக தரப்பட்டிருக்கிறது. பக்கத்து பள்ளிவாசல 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. இப்படியாக சில கோடிகள் சேர்ந்திருக்கிறது. இந்த வாரமும் அதற்குண்டான வசூலில சில பள்ளிவாசல்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய நிதி திரட்டி சென்ற சனிக்கிழமை வந்த தகவல் பள்ளிவாசலோட இமாம் கையில கொடுத்திருக்காங்க. சில பள்ளிவாசல்கள்ல இந்த நிதியை நீங்க ஜமாத் உலமாட்ட சேர்த்துருங்க அப்படின்னு பள்ளிவாசல் நிர்வாகிகள் சில பேர் கொடுத்திருக்க. அதிலிருந்த சில நிர்வாகிகள் அதாவது இயக்கவாதிகளாக இருந்த நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, ஹஸ்ரத் அந்த காசு எங்கிட்ட தந்துருங்க, நாங்க கொண்டு போய் கொடுத்துக்கிறோம், நீங்க ஜமாத் உலமா மூலமெல்லாம் அவனும் கொடுக்க வேண்டாம், அந்த காசை நம்ம பள்ளியில தானே சேகரிச்சீங்க கொடுங்கன்னு கேட்கிறான். அதாவது அவங்க சொல்ல வர நோக்கம் என்னன்னு கேட்டா, ஜமாத் உலமா மூலமாக போக வேண்டாம், எங்க இயக்கத்தின் மூலம் போனா எங்க இயக்கத்துக்கு பேர் வரும். எதையுமே செய்யாம நல்ல பேர் வாங்க பாக்குறான் சில இயக்கத்தவர்கள். எதையும் போறதில்ல, அங்க போய் களப்பணியை ஆற்றுறதில்ல, மக்கள்கிட்ட போய் வசூல் பண்றதில்ல. எவனோ ஒருத்தர் சுருட்டி கொடுப்பானா இவன் எடுத்துக்கிட்டு போய் நல்ல பேர் வாங்குவானா. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரான் கோடியை அறுத்து உம்மம்மா பேர்ல பாத்தியா ஓதுனானா அவன் தான் இவன். ஏண்டா ஜமாத் உலமாங்கிற பேர்ல வசூல் பண்ணா மக்கள் நிறைய காசு பணத்தை போடுவாங்க. காரணம் ஜமாத் உலமாவுக்கு மக்களுக்கு மத்தியில நல்ல பேர் உண்டு, நல்ல பேர் இருக்குனால அதை வாங்குவாங்க. அதை வாங்கி இவன் சுருட்டிட்டு போறான்னா அதான் ஒரு ஆலிம் இப்படி பதிவு செய்தார். அதாவது ஜமாத் உலமான்னு சொல்லி வசூல் பண்றோம்ல, அதை விட்டுருவோம். இந்த பள்ளிவாசல இந்த இயக்கத்தவர்கள் அந்த நிலச்சரிவு மக்களுக்கு வசூல் பண்றான்னு நீ கேளு, எத்தனை பேர் போடுறாங்கன்னு பாரு, அதை வாங்கி கொண்டு போய் குடியா. ஜமாத் உலமா பேர்ல வசூல் பண்ணி அதை நீ உன் பேர் வாங்குறதுக்கு அதையும் பாதி அமுத்திக்கிட்டு உனக்கு தேவைக்கு சுருட்டி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் இது மாதிரி பேரிடர் நேரங்கள்ல இது பொய் இல்லைங்க. அந்த இயக்கத்துக்குள் இருப்பவர்களே சொல்லுகிறார்கள், பேரிடர் காலங்களிலே நாங்கள் வசூல் பண்ணுவதை எங்களுடைய சில சகோதரர்கள் பாதியை வைத்துக் கொண்டு பாதியை தான் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அந்த சேர்க்கிறவன் கூட அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்டை கொண்டு போய் தான் சேர்க்கிற புத்தி. இது எவ்வளவு கயம புத்தியா இல்லையா, திருட்டு புத்தியா இல்லையா? எங்கோ ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான், எங்கோ ஒருத்தன் கொடுக்குறான், அது சரியான வழியில சரியா போய்கிட்டு இருக்குது. போய்கிட்டு இருக்கிறத புடுங்கி நான் பாதியை எடுத்துக்குவேன், அப்புறம் பாதியை கொண்டு போய் கொடுப்பேன். என்ன ஹஸ்ரத், நிதி திரட்டுனது அந்த மக்களுக்கு தானே, யாரு கொடுத்தா என்ன, ஜமாத் உலமா கொடுத்தா என்ன, நாங்க கொடுத்தா என்ன அப்படின்னு விதண்டாவாதம் பேசி சில ஆலிம் சாக்கிட்ட இருந்து நிதி திரட்டப்பட்டதை பிடுங்கி இருக்கிறார்கள். வக்கர புத்தியோடு பிடுங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். நல்லது நடக்க நேரத்துல சில மோசமான நிகழ்வுகள் இப்படி சில முஸ்லிம்கள் போர்வையில இருப்பவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் மிகவும் கவலைக்குரியது. அப்படி என்ன உனக்கு இயக்க வெறிங்கிறேன், அப்படி என்ன நல்ல பேர் வாங்க நினைக்கிறேன், அப்படி என்ன அவர்களுக்காக வசூலிக்கப்பட்டதுல நீ திருட பார்க்கிறேன். யோசிக்கணுமா இல்லையா? இந்த ஹராம் ஆயிடுச்சே, யோசிக்காம இதெல்லாம் செய்கிறார்களே, அது மிகப்பெரிய பாவச்சை. மகிழ்ச்சியான இறுதியான ஒரு செய்தி என்னவென்றால், அதாவது அவங்க அந்த முண்டப்ப பகுதியில நிலச்சரிவு பகுதியில் இருக்கிறவங்க ஓப்பனாவே சொல்றாங்க, காசை தவிர மற்ற எந்த பொருளும் இனிமேல் வேண்டாம், எல்லா பொருளும் பல வருடங்கள் வாங்கி அனுபவிக்கும் அளவுக்கு நிதி வந்து சேர்ந்துருச்சு. தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ், சாப்பாடு, நேப்கின், அரிசி, பருப்பு, காய், அது இது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் நிறையவே வந்துருச்சு. இனிமேல் துணிமணி தர வேண்டாம்,
இனிமே காய்கறி அனுப்பாதீங்க, இனிமே துணிகள் அனுப்பாதீங்க, இனிமே பெட்டு தலவான பாய் அது இது எதுவும் அனுப்பாதீங்க, இனிமே அனுப்ப வேண்டியதெல்லாம் காசு மட்டும்னு அங்கே இருந்து ஆதாரபூர்வமான தகவல்கள் வந்து விட்டது. அதனாலதான் ஜமாஅத்துல் உலமா முடிந்தவரை காசை மட்டும் தாருங்கள், அவர்களுக்கு வாழ்வாதாரம் வீடு கட்டி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏதேனும் வியாபாரத்துக்கு முதலீடு செய்யலாம், அல்லது அவங்களுக்கு ஏதேனும் பள்ளிக்கூடத்திற்கு ஏதேனும் கொடுத்து உதவலாம். இதுக்கெல்லாம் அரிசி பருப்பு உதவாது, அது சாப்பிட மட்டும் தான் உதவும், காசு தான் தேவை. அதனாலதான் காசு பணத்தின் மீது அக்கறை காட்டுகிறார்கள். அதனாலதான் இப்படி வசூல் செய்யப்படுகிறது. அதனால நாம் சொல்ல வர செய்தி என்னவென்றால், அதாவது இது போன்ற நிலச்சரிவு நேரங்களில், இது போன்ற இயற்கை பேரிடர் நேரங்களில் கூட முஸ்லிம் சமூகம் ஜாதி மதம் பார்க்காமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காமல் ஓடி ஓடி அவர்களுக்காக உதவி செய்யும் மனப்பான்மையோடு தான் இந்த இந்திய திருநாட்டிலே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வயநாட்டிலே யார் பாதிக்கப்பட்டாலும் இங்கே இருக்கும் முஸ்லிம்கள் கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறதா இல்லையா? உயிராக பார்க்கிறது. வல்லோன் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இப்படி பதிவு செய்திருக்கிறான், ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. யார் ஒரு உயிரை காப்பாத்தினானோ, யார் ஒரு மனிதனை பாதுகாத்தானோ, உயிராக்கினானோ, மொத்த உயிரையும் காப்பாற்றியவனை போல, மொத்த மனிதர்களையும் காப்பாற்றியவனை போல. இது எங்கள் குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். இந்த வழியை முஸ்லிம்கள் நடப்பதால் தான் முஸ்லிம்கள் ஓடி ஓடி உதவி செய்கிறார்கள். வல்லோன் அல்லாஹ் தஆலா அந்த பேரிடரில் நிலச்சரிவில் மாட்டி இறந்து போன மூமின்களை, முஸ்லிம்களை அல்லாஹ் தஆலா ஷஹீதுடைய அந்தஸ்தை தருவானாக. அவர்களுடைய இழப்புக்கு அல்லாஹ் தஆலா அழகிய பகரத்தை தருவானாக. அந்த இழப்பு நேரத்தில் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அந்த உதவிகளுக்கு உதவி செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்லுபகாரத்தை தருவானாக. அந்த உதவி செய்தவர்களுடைய ஆயுளை நீளமாக்கி பரக்கத்தான வாழ்வை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.